friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா milk cookies எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த milk cookies நான் எப்படி செஞ்சிரறத வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். milk cookies செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுல்ல நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பவுடர் சுகர். இப்போ வந்து இது நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். கை விடாம ஒரு 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பட்டர் கலர் வந்து நல்லா ஒரு ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வந்து நம்ம மைதா ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா ரெண்டில் எதாவது ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துட்டு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம பால் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நிறைய வந்து பால் ஆட் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஆகிடும். இதே வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கையில் பேச ஆரம்பிச்சிருங்க. பார்த்திங்கன்னா மாவோட பதம் வந்து இந்த மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இந்த பிளேட்டில் வந்து செய்ய போகிறேன். அதனால் வந்து இந்த பிளேட்டில் நம்ம வந்து ஆயிலோ இல்லை பட்டரை வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மைதா வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. டஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரை அளவுக்கு வந்து மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து இதை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ஊட்டினதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடலாம். எல்லாமே வந்து ஒரே ஷேப்பில் இருக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப வந்து தின்னாகிடக்கூடாது, இந்த மாதிரி குண்டாக தான் இருக்கணும். இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். எல்லா குக்கீஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே வந்து நல்லா பேக் ஆகட்டும். நான் வந்து பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணுறதுனால வந்து எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஆயிருக்கு. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்மளோட குக்கீஸ் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக பேக் ஆகிருந்தது. நான் எடுத்து வெளில வச்சுட்டேன். இந்த குக்கீஸ் எல்லாமே நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்மளோட குக்கீஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இதை பார்த்திங்கன்னா நல்லாவே செம்ம க்ரன்ச்சியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து நம்மளோட குக்கீஸை ஒரு ஏர்டைட் கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். நீங்களும் வந்து மில்க் குக்கீஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.